டெங்குவை போல மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கூட்டத்தில் பேசி பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியிலே தொடங்கி அமித்ஷாவிலே தொடங்கி அங்கே இருக்கின்ற டெல்லியே அலறி போகின்ற அளவிற்கு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர் தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு சனாதனத்தை அலற விட்டுக் கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் பாட்டையே எடுத்து விடுவேன் என்று. அந்த கட்சிக்கு பெயர் பாருங்க, நாம் தமிழர். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்தாய் வாழ்க்கையே எடுத்துருவேன்னு சொன்னா இவர் உண்மையிலேயே தமிழருக்கு பிறந்தவர் தானான்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அதே போலதான் இப்போ ஒருத்தர் பிறந்திருக்காரு, கோடம்பாக்கத்துல நடிச்சு படங்கள்லாம் தொடர்ந்து தோல்வியான பின்னால அவர் தியாகம் பண்றாராம். தன்னுடைய 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் மக்களை காக்க வரேன். நீ ஒண்ணும் மக்களை காக்க வர வேணாம். நம்முடைய அருமை தலைவர் தளபதி அவர்கள் என்ன ஆணையிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு தொண்டனுமே ஒரு ஊடகமாக மாற வேண்டும். நாம் செய்த சாதனைகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் 2026 200 தொகுதிகளை நமக்கு தருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருமே ஊடகமாக மாற வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் தான் நாங்கள் சொன்னதையே மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். நான் இந்த கூட்டத்திற்கு புறப்படும் போது கூட தம்பியிடத்தில் கேட்டேன், காலையிலே என்ன சாப்பிட்டாய் என்று. இட்லி சாப்பிட்டேன் என்று சொன்னார். என்ன தொட்டுக்கொண்ட என்று கேட்டால் தரையை சொரிந்தார், அது ஞாபகம் இல்லை என்று. இது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய விதிவிலக்கு. காலையில் சாப்பிட்டதையே மறந்து போகின்ற இந்த மக்கள் மத்தியிலே நாம் செய்கின்ற திட்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் சொன்ன திட்டங்களையே மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே நாங்கள் பதிவு செய்கிறோம். எனக்கு முன்னால் உரையாற்றி விட்டு சென்று விட்ட அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் மகளிர் உரிமை தொகையை பற்றி. 1 கோடியே ஏறத்தாழ 1 கோடியே 16 லட்சம் பேர் அதில் பயனடைகிறார்கள் என்று சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற நேரத்திலே தளபதி அவர்கள் இதே போன்ற ஆயிரக்கணக்கான மகளிர் மத்தியிலே பேசும்பொழுது கேட்டார், ஒரு அம்மையாரை எழுப்பி நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் டீச்சராக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு அம்மையாரை எழுப்பி நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் நர்ஸாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு அம்மையாரை எழுப்பி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் நான் வங்கியிலே வேலை பார்க்கிறேன் என்று சொன்னார். இப்படி ஒரு 6-7 பேர் நாங்கள் பணியாற்றியதை சொன்னார்கள். கடைசியாக ஒரு பெண்மணி சொன்னார், நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். நாங்கள் அப்பதான் தளபதி சொன்னாரு, இல்லம்மா நீ தான் இந்த திட்டத்தில் முதலா 1000 ரூபாய் வாங்க வேண்டியவர். எப்படி தெரியுமா? காலையில் 5 மணிக்கு எழுந்து தெருவு பெருக்கி கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வீட்டில் இருக்கிற கணவனுக்கு காப்பி போட்டு கொடுத்து பசங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்து பிறகு சுடுதண்ணீர் வச்சு அவங்கள குளிக்க வச்சு கணவனை அலுவலகத்துக்கு அமைச்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு 10 மணிக்கா உட்காந்து ஒரு 2 இட்லி சாப்பிடலான்னும் போது மணி 11 ஆகி போச்சு, மீண்டும் அவங்க வந்துடுவாங்களேன்னு சொல்லி மத்தியான வேலைக்கான வேலையை தொடங்கி சாப்பாடெல்லாம் செய்து முடிச்சு வந்து இருக்கிற கணவருக்கு சாப்பாடு போட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு மீண்டும் 2:30 மணிக்கு வந்து நீங்கள் சாப்பாட்டில் உட்காரும் போது ஒரு சின்ன நாடகம் பார்க்கலாம்னுங்காட்டி மணி 4 ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மீண்டும் தெருவு பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி மாலையில் வர கணவனுக்கு காப்பி போட்டு கொடுத்து இரவு சாப்பாடை ஏற்பாடு பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு தூங்க வச்சுட்டு கணவருக்கு போட்டு படுக்க வச்சுட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய சிற்றுண்டி வேலைக்கெல்லாம் மாவு எடுத்து வச்சு காய் எடுத்து வச்சு எல்லாம் செய்துட்டு 11 மணிக்கு போய் படுத்துட்டு காலையில் 5 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் வேலை செய்துட்டு சும்மா தான் இருக்கிறேன்னு சொன்னப்ப உண்மையிலேயே நீதான் இந்த திட்டத்தில் பயனடைய வேண்டிய ஆள் என்று சொல்லி பாராட்டினாரே. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு 1 கோடியே 16 லட்சம் பேருக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொன்னால் ஏதோ உங்களை கேலி செய்வதற்காகவோ உங்களை கிண்டல் செய்வதற்காகவோ இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை. இன்றைக்கு அந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் இந்த சிறுக சிறுக சேமிக்கின்ற பழக்கம் பெண்களிடத்திலே தான் உண்டு. இன்றைக்கு ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட 1000 ரூபாய் மாசம் எந்த அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டாங்க. யாராவது கொடுக்குற இந்த ஆண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம், மேடையிலே எதிர்க்குவோம். ஆனா இன்றைக்கு உங்களை எல்லாம் சகோதரியாக தாயாக தங்கையாக அக்காளாக நினைத்து 16 மாதம் 16,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த வரலாற்று சாதனை தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே கிடையாது. நினைச்சு பாருங்க, வசதி படைச்ச அண்ணன் கூட தங்கைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது கிடையாது. ஆனால் தளபதி அவர்கள் 16 மாசம் கொடுத்திருக்கிறாரு. அதே போலதான் மகளிர் பயணம். ஒரு கிராமத்திலே இருக்கின்ற பெண் நகரத்திற்கு வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர் வருவதற்கு 20 ரூபாய், போவதற்கு 20 ரூபாய், 40 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு முன்ன
30 நாளைக்கு 1200 ரூபாய் ஆச்சு. அவங்க வாங்குற 150 ரூபாய் சம்பளத்தில் 50 ரூபாய் இந்த படியே போயிடும். 100 ரூபாய் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு தளபதி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக அவர்கள் வாங்குகின்ற 150 ரூபாய் 200 ரூபாய் நேராக வீட்டுக்கு செல்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிறப்பான திட்டத்தை சிந்தித்தவர் நம்முடைய தளபதி அவர்கள்தான். அதே போலதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்திலே இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை பாதியிலே நிறுத்திவிட்ட மாணவிகள் எல்லாம் மீண்டும் இந்த 1000 ரூபாய் வருகிறது என்ற காரணத்தால் எங்கள் செலவுக்கு நாங்களே பார்த்துக் கொள்கிறோம், படிப்பை நாங்கள் மீண்டும் தொடர்கிறோம் என்று தாய் தந்தை இடத்திலே போராடி மீண்டும் கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற இந்த மாநிலத்திலே கல்விக்காக பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே சராசரி கல்வி தகுதி 27% என்றால் தமிழ்நாட்டினுடைய கல்வி தகுதி மட்டும் 48%. இந்த நிலையெல்லாம் வந்ததற்கு யார் காரணம்? இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்த நாள் கொண்டிருக்கிறோம்? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த திராவிட இயக்கத்தினுடைய 6வது தலைமுறைக்கு தலைமை தாங்க இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி 6வது தலைமுறை என்று கேட்டால் 1916 தொடங்கப்பட்ட நீதி கட்சி முதல் தலைமுறை. சப்பிட்டி தியாகராயர் அவர்களும் டாக்டர் நடேசனார் அவர்களும் டாக்டர் TM நாயர் அவர்களும் தொடங்கி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வர வேண்டும் என்று சிந்தித்த அந்த மூவேந்தர்கள் தான் முதல் அத்தியாயம். அதற்கு பிறகு சுயமரியாதை உணர்வு கொண்டு தமிழா இன உணர்வு கொள், பகுத்தறிவு உணர்வு கொள், நீ யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, அதே நேரத்தில் நீ யாருக்கும் உயர்ந்தவன் அல்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற மனநிலையை ஏற்படுத்திக் கொள், கடவுளை மற, மனிதனை நினை, ஒழுக்கம்தான் கடவுள் என்று சொல்லி பகுத்தறிவு வழியிலே தலைமை தாங்கி நடத்திய தந்தை பெரியார் அவர்கள் 2வது தலைமுறை. இதோ அண்ணன் அழைக்கிறேன், உங்கள் முன்னால் பட்டங்களோ பதவிகளோ எதுவும் கிடையாது, குண்டான் அடிகளும் குண்டு மழையும் தான் இருக்கிறது, வாருங்கள் அண்ணன் அழைக்கிறேன் என்று சொல்லி ராபின்சன் பூங்காவிலே கொட்டும் மழையிலே 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து இந்த இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்து திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழை துப்பாக்கி இதிலே நாங்கள் பெரியாரின் வழியிலே சென்றாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற முறையை கடைபிடித்து நாங்கள் பிள்ளையாரை உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயம் உடைக்க மாட்டோம், வா தம்பி உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று அண்ணா அழைத்து 67 ஆட்சியை பிடித்தாரே, அது 3வது தலைமுறை. என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்று 50 ஆண்டு காலமாக முரசொலியிலே கடிதங்கள் தீட்டி புதினங்களை தீட்டி திரைப்படம் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் இந்த நாட்டு மக்களை தன் பக்கமாக ஈர்த்து வைத்து இந்த இந்தியாவிலே இதை போன்ற ஒரு தலைவரே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்று 24 மணி நேரத்திலே 20 மணி நேரம் பாடுபட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் 4ஆம் தலைமுறை. உங்களில் ஒருவன் என்று சொல்லி நான் திராவிடத்தினுடைய மாடலாக இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லி கலைஞருடைய மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு மயான அமைதி இருக்கிறது, யாருக்கும் தலைமை ஏற்க தகுதி இல்லை என்று சொன்ன நேரத்திலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவியேற்ற அந்த நாள் தொட்டு நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு துளியும் அவர் செலவு செய்து அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர் 5ஆம் தலைமுறை. இன்றைக்கு இந்தியாவிலே கலைஞருக்கு பிறகு தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் 45 ஆண்டுகள் ஆனது முதலமைச்சர் ஆவதற்கு. 1975ஆம் ஆண்டு மிசாவிலே கைது செய்யப்பட்ட அவர் 2021 தான் முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். 45 ஆண்டு கால அவருடைய போராட்ட வாழ்க்கையை 4½ ஆண்டிலே முறியடித்து காட்டியவர் இன்றைக்கு 6ஆம் தலைமுறைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்படி என்று சொன்னால் டெங்குவை போல மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கூட்டத்தில் பேசி பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியிலே தொடங்கி அமித்ஷாவிலே தொடங்கி அங்கே இருக்கின்ற டெல்லியே அலறி போகின்ற அளவிற்கு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர் தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ராமர் என்ன என்ஜினியரிங் காலேஜ் படித்தாரா? அவர் சேது சமுத்திர திட்டத்திற்கு பாலம் கட்டியதற்கு என்று கேட்ட பொழுது அன்றைக்கு ஒரு சாமியார் சொன்னான், தலைவர் கலைஞருடைய தலையை கொண்டு வருபவருக்கு சிவி கொண்டு வருபவருக்கு 1 கோடி ரூபாய் என்று சொன்னான். பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், உங்கள் தலையை சீவினால் 1 கோடி ரூபாய் தருகிறாராமே என்று சொல்லி அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், என் தலையை சீவி நானே பல வருடம் ஆகிவிட்டது, அவராவது வந்து சீவி விட்டு போகட்டும் என்று சொன்னார். அவர் வழியிலே அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்திலே இந்த கேட்டார்கள். இன்றைக்கு ஒரு சாமியார்
உன்னுடைய தலையை சீவினால் 100 கோடி ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறாரே, இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து என்று கேட்டபொழுது தலைவர் வழியிலே அவர் சொன்னார், என் தலையை சீவுவதற்கு 10 ரூபாய் சீப்பு போதும், இதற்கு எதற்கு 100 கோடி என்று கேட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு சனாதனத்தை அலற விட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலக சதுரங்க போட்டியை சென்னையிலே கொண்டு வந்து நடத்தி ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடியை மேடையிலே அமர வைத்து அவரே ஆச்சரியப்பட்டு போகின்ற அளவிற்கு அந்த விளையாட்டு துறையிலே அந்த சதுரங்க போட்டியை நடத்தி காட்டினார். இன்றைக்கு அந்த சதுரங்க போட்டியை நடத்தியதனுடைய விளைவு குகேஷ் என்கின்ற அந்த இளைஞன் உலக சதுரங்க சாம்பியனாக வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாடு தான் விளையாட்டு துறைக்கு தலைமையிடம் என்பதையாக மாற்றி காட்டியவருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற நேரத்திலே தான் எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் விவசாய மாநாடு நடத்தி இந்த ஆட்சி விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பேசுகின்றார். மனசாட்சியை கழட்டிவிட்டு பேசுகின்ற ராமதாசாலும் அன்புமணி ராமதாசாலும் இன்றைக்கு அந்த இயக்கத்தையே காப்பாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு பதவி ஏற்றுக்கொண்ட கலைஞர் அவர்கள் கையெழுத்து போட்ட மை உலர்வதற்குள்ளாக கோப்புகளை மேடைக்கு கொண்டு வர சொல்லி விவசாயிகளுடைய கடன் 7200 கோடி ரூபாயை ஒரே ஒரு கையெழுத்தின் மூலமாக ரத்து செய்தவர் தான். அதே போலத்தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியவர். அதே போலதான் தொடர்ந்து அவர்களுக்கு இடுபொருட்களும் உரமும் டிராக்டர் வாங்குவதற்கு தொடர்ந்து மானிய விலையிலே அவர்களுக்கு கடன் உதவி செய்தவரும் கலைஞர் அவர்கள் தான். அவரை பார்த்துதான் சொல்கிறார்கள், இன்றைக்கு மாதிரி பட்ஜெட்டை வெளியிடுவார். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்திற்கு என்று மாதிரி பட்ஜெட் வெளியிட வேண்டும் என்று சொல்வார். ஆனால் கடந்த 3 ஆண்டு காலமாக தளபதி அவருக்கு அந்த வாய்ப்பையே தராமல் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாயத்திற்கென்றே தனி பட்ஜெட்டை போட வைத்து இன்றைக்கு விவசாயத்திற்கு மட்டும் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கி விவசாயிகளுடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் இது விவசாயிகளுக்கான ஆட்சிதானே. அதே போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி, இவர் 10 தோல்வி பழனிசாமி என்று பத்திரிகையாளர்களால் பாராட்டப்பட்டவர். இந்த பழனிசாமி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையுமே செய்யவில்லை, நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார். நாங்கள் சொல்கிறோம், 510 வாக்குறுதிகளை தந்ததிலே 400 வாக்குறுதிகளை இந்த 3 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற வரக்கூடிய அந்த கடுமையான திட்டங்களுக்கெல்லாம் அடிக்கோலியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த 10 தோல்வி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இவர்களுக்கு தலைமை தாங்கிய சசிகலாவும் தினகரனும் தான். எப்படி என்று கேட்டால், டெல்லியிலே 3 தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். உதய் மின் திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம், நிலம் கையகப்படுத்தும் திட்டம். இந்த 3 திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கையெழுத்து வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவினிடத்தில் வந்து கேட்டபொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த திட்டங்களுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று. ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டதால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் அதற்கு பதிலாக ஒரு கோரிக்கை வைத்தார். 18 ஆண்டு காலமாக என் மீது ஊழல் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவற்றை வாபஸ் வாங்கி கொண்டால் இந்த திட்டங்களுக்கு நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொன்ன பொழுது நரேந்திர மோடி சொல்லிவிட்டார், அது நீதிமன்றத்திலே இருக்கின்ற பிரச்சனை, அதிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு டெல்லிக்கு சென்ற பன்னீர்செல்வம் ஒரு பூச்செண்டை கொண்டு போய் நரேந்திர மோடியிலே கொடுத்து விட்டு சொல்லிவிட்டார், உங்களுக்கு தேவை ஒரு அடிமை, அது நானாக இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார். அவருக்கு பிறகு வந்த பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு பூச்செண்டை கொண்டு போய் கொடுத்துவிட்டு உங்களுக்கு தேவை ஒரு அடிமை, அது நானாக இருந்துவிட்டு போகிறேன் என்று இந்த 2 பேரும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த 3 திட்டங்களிலே கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மின் திட்டத்திலே உதய் மின் திட்டத்திலே போடுகின்ற சரத்திலே என்ன சொல்கிறது என்று சொன்னால், மின்சாரத்திற்கு எவ்வளவு யூனிட்டுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற உரிமை கூட ஒன்றிய அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது. நாங்கள் எங்கே மின் திட்டங்களை தொடங்க வேண்டும் என்ற உரிமை கூட ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த திட்டங்கள் சொல்லி இருக்கிறது. அதே போலதான் உணவு பாதுகாப்பு மசோதா. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மணிமேகலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து
உபரியாக இருக்கின்ற உணவுப் பொருட்களை எல்லாம் மாநிலங்களுக்கு பிரித்து அளித்து கோதுமை தேவையான அளவுக்கு கொடுங்கள், சர்க்கரை தேவையான அளவுக்கு கொடுங்கள், அரிசியை தேவையான அளவுக்கு கொடுங்கள் என்பதுதான் அந்த மணிமேகலை திட்டம். அந்த திட்டத்தை இன்றைக்கு பெயரை மாற்றிவிட்டு அந்த சரத்திலே இவர்கள் கையெழுத்து போட்டதனுடைய விளைவு இன்றைக்கு என்னவென்று சொன்னால், மண்ணெண்ணெய் வழங்க வேண்டுமா, அரிசி வழங்க வேண்டுமா, கோதுமை வழங்க வேண்டுமா, எவ்வளவு வழங்க வேண்டும் என்ற அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே இன்றைக்கு இருக்கிறது. அதே போலதான் நிலம் கையகப்படுத்தப்படும் திட்டம். ஒரு காலத்திலே வெள்ளையன் வந்து நாட்டை பிடித்தான். ஆனால் இந்த திட்டம் என்னவென்று சொன்னால், கார்பரேட் கம்பெனிகளை கொண்டு வந்து 1 ஏக்கரா 2 ஏக்கரா இல்ல 1000 ஏக்கரா 2000 ஏக்கரா என்று சொல்லி இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்படிப்பட்ட முத்தான 3 திட்டங்களை இவர்கள் சீரழித்து கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு நம் மீது குறைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், சொன்னதை எதையுமே செய்யவில்லை என்று. ஆமா, நாங்கள் கூட சொல்கிறோம். எல்லா திட்டங்களையும் செய்த தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். என்ன வாக்குறுதி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் பதவிக்கு வந்த 24 மணி நேரத்திலே ஊழல் செய்த இந்த இவர்களை எல்லாம் உள்ளே தள்ளுவேன் என்று சொன்னார். அதை செய்யாமல் வெளியே விட்டு வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இவர்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சீமான் என்கின்ற ஒருவர், யார் அந்த சீமான்? திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து தன்னை வளர்த்துக் கொண்டு பிறகு கட்சி கட்சியாக மாறி சென்று இன்றைக்கு அவர் ஒரு தனி இயக்கம் கண்டு இளைஞர்களை மூளை செலவை செய்து கொண்டிருப்பவர். அவர் சொல்லுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் பாட்டையே எடுத்து விடுவேன் என்று சொல்லி. அந்த கட்சிக்கு பெயர் பாருங்க, நாம் தமிழர். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்தாய் வாழ்க்கையே எடுத்துருவேன்னு சொன்னா இவர் உண்மையிலேயே தமிழருக்கு பிறந்தவங்க தானான்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். நாம் தமிழரின் பேர் வச்சுக்கிட்டு தமிழ்தாய் வாழ்க்கை பாடக்கூடாதுன்னு சொல்ல இவரு ஒரு தமிழனுக்கு பிறந்தவனா இருப்பாரா? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. அதே போலதான் இப்போ ஒருத்தர் புறப்பட்டிருக்காரு, கோடம்பாக்கத்துல நடிச்சு படங்கள்லாம் தொடர்ந்து தோல்வியான பின்னால அவர் தியாகம் பண்றாராம். தன்னுடைய 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேன் நான் மக்களை காக்க வரேன்னு. நீ ஒன்னும் மக்களை காக்க வரவேனா. அண்மையிலே புயல் வீசியது, மழை அடித்தது. எங்களுடைய தளபதி அவர்களும் சின்னவர் அவர்களும் 3 நாள் தூங்காமல் மாவட்டம் தோறும் சுழன்று இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தார்கள். ஆனால் பனையூரிலே ஒரு 20 பேரை கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நீ போட்டோ ஷோ நடத்திவிட்ட பிறகு என்ன சொல்கிறாய்? நான் போட்டோ எடுத்து அரசியல் பண்ண விரும்பவில்லை. அப்படி விரும்பாத நபர் எதற்கு அவர்களை அழைத்து வந்து போட்டோ எடுத்துக் கொள்கிறாய்? இப்படிப்பட்ட கலைஞர்களுடைய சாதனையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல உங்களுடைய சோதனையை சோதிக்க வேண்டாம், உங்களுடைய அமைதியை சோதிக்க வேண்டாம் என்ற காரணத்தால் ஒரே ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தம்பி அவர்கள் சொன்னார்கள், 16,000 உடன்பிறப்பு கடிதம் எழுதியிருக்கிறார், புதினங்களை எழுதியிருக்கிறார், 75 திரைப்படங்களுக்கு வசனங்களை எழுதியிருக்கிறார், நாடகத்தை ஏற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட கலைஞருடைய பேனாவை சின்னமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உடைப்பேன் என்று சொல்கிறார். சொல்பவர் யார்? சீமான் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேனா சின்னத்தை உடைப்பேன் என்று சொல்லி. அந்த பேனாவுக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? புறநானூற்று கவிதை என்பது யாருக்குமே புரியாது. படித்த பண்டிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த புறநானூற்று கவிதையை எளிய தமிழிலே எழுதி இன்றைக்கும் டீக்கடை பெஞ்சிலே உட்கார்ந்து இருப்பவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக்கி தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 234 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம். அந்த வெற்றியை தளபதியின் காலடியிலே கொண்டு சேர்ப்போம் என்பதை இந்த செய்தி கூட்டத்திலே சூளுரையாக முடித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.